This video is sponsored by Buy Mode Shopping app. இங்கே படிக்கணுங்கிற ஆசை யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அவங்களோட ஆசைக்கும் அவங்களோட ரியாலிட்டிக்கும் இடையில இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? டைம் அண்ட் எனர்ஜி. இந்த டைம் அண்ட் எனர்ஜி இருந்தால் தான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். ஒரு மரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு போதுமான அளவு டைமும் வேணும், அதுக்கு எனர்ஜியான மினரல்ஸ் மற்றும் நியூட்ரிஷன்ஸும் வேணும். அப்போ தான் மரம் வளரும். ஒரு ப்ராஜெக்ட் முடியணும்னா போதுமான அளவுக்கு டைமும் வேணும், எனர்ஜியும் வேணும், மெட்டீரியல்ஸும் வேணும். அதே மாதிரி தான் லைஃப்லையும் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு டைம் வேணும், அதே நேரம் எனர்ஜியும் வேணும். இல்லை நான் புக்கை ஓப்பன் பண்ணி உட்கார போகிறேன் 1 மணி நேரம், நான் நிறைய மார்க் எடுப்பேனான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா இங்கே டைம் மட்டும்தான் இருக்குது, எனர்ஜி இல்லை. ஸோ எனர்ஜியும் நீங்கள் செலவு பண்ணணும் இன் எ ஸ்ட்ரீம்லைன் மேனர். எப்படி ஏரிகளில் தேங்கி நிற்கிற நீர் ஒரு சின்ன கால்வாயோட வேகமாக ஓடும்போது அதோட பவர் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி உங்களோட எனர்ஜி மற்றும் டைமை போதுமான வழியில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அதுக்கான பவர் அதிகம். அது உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறைய நேரத்தில் முயற்சி நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். ஆனால் எல்லாமே ஒரு பாயிண்ட் வரதான், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த முயற்சி தோற்று போகும். ஏன்னா நம்ம படிக்கணும் முடிவு பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா 20 நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும். அதுக்கு மேலே அது டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும், படிக்க முடியாது. வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும் முடிவு பண்ணோம் அப்படின்னா மாதத்தில் முதல் 3 நாள் நம்ம கண்டினியூஸாக போக முடியும். அதுக்கு மேலே தோற்று போவோம். கண்டினியூஸாக இந்த ரெசல்யூஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நியூ இயரில் நம்ம எடுத்த முயற்சியை 1 மாதம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு மேலே அந்த ரெசல்யூஷன் என்ன ஆகும்? தோற்று போகும். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முயற்சி மட்டும் முக்கியம் இல்லை, முக்கியமான விஷயம் மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னா நம்ம இந்த கார்லாம் பார்த்துருப்போம், அது ஒரு ஏற்றத்தில் ஏறும்போது மேலே ஏற முடியாமல் நின்றுடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு அப்புறமா ஃபோர்ஸாக முன்னாடி போவாங்க. ஏன் நீளம் தாண்டதில்ல, நம்ம எவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டு வேகமாக வாரமோ அந்த அளவுக்கு முன்னாடி போவோம். அதே மாதிரி தான் லைஃப்லையும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஃபேட்டிக் வர்றது சகஜம்தான். முயற்சி பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டிஸ்ட்ராக்ஷன் வர்றது சகஜம்தான். அந்த டைமில் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மொமெண்டத்தை கெயின் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ஆசைப்பட்ட டைரக்ஷனில் முன்னோக்கி போகணும், அதுதான் முக்கியம். ஸோ கெயின் த மொமெண்டம் and go back in the same direction which you left. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். படிக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதனால என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட்டுக்கு மேலே அந்த மொமெண்டத்தை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த டைட்னஸ் போனதுக்கு அப்புறமா திரும்பவும் படிக்கிறோமா? இல்லை, ஒரு வெப் சீரிஸை பார்க்க கண்டினியூ பண்ணுறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டினியூஸாக சேட் பண்ணுறோம், இல்லை ரேண்டம் வீடியோஸை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் என்ன ஆகுது? நம்ம சேவ் பண்ண அந்த எனர்ஜி அண்ட் டைம் தேவையில்லாத விஷயத்துல செலவாகிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில முயற்சிகள் தோக்க தான் செய்யும். எல்லா முயற்சியும் ஒரு பாயிண்ட் வரதான். எத்தனை பேர் முயற்சியில ஜெயிச்சாங்கன்னு கேட்டா வெறும் சில பேர் தான் அவங்க லக்கில் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, நீங்க கண்டினியூஸா முயற்சி பண்ணியிருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமான்? எல்லாரோட பதில் ஆமான் தான் இருக்கும். ஆனா கண்டினியூஸா முயற்சி பண்ணாங்களா? அதுதான் கேள்விக்குறி. ஸோ அந்த கேள்விக்குறி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ண 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 அந்த ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் தோக்கும் போதும் திரும்பவும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, முன்னோக்கி போகிறீங்க. உங்கள் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் அவங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களெல்லாம் தாண்டி முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம எல்லாருமே படிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். சில பேர் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனால் படிப்போம், சில பேர் எனக்கு இந்த மார்க் வேணும், இந்த சீட் வேணும், இந்த காலேஜுக்கு போய் சேரணும், இந்த வேலைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக படிப்போம். ஸோ படிக்கிறதுக்கு காரணங்கள் 1000 இருந்தாலும் நம்மளால் சில நேரத்தில் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம மற்றவங்க சொன்னால் படிப்போம், இல்லை நமக்கு ஒன்று தேவைன்னா படிப்போம். ஆனால் எப்போ தெரியுமா கற்றுப்போம்? நமக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக வேணும், எனக்கு இது தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னா அப்போ தான் கற்றுப்போம். ஸோ படிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் படிக்கிற விஷயத்த கற்றுக்கணும், இது எனக்கு தேவை அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கண்டினியூஸாக உங்களால் படிக்க முடியும். ஏன்னா கற்றுக்கிறதுங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிற ஒரு கமிட்மெண்ட். எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு புரியலன்னா என்ன, நான் இதுக்கு தேவையான அடிப்படையான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் இதை புரிஞ்சுப்பேன் ஒரு நாள் அப்படின்னு டிட்டர்மினேஷனோட முடிவு பண்ணி கற்றுக்கணும். ஸோ ஸ்டடீஸுங்கிறது ரேண்டமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறது, உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது. நீங்கள் 10th முடிக்கிறீங்களா, 12th முடிக்கிறீங்களா, இல்லை காலேஜ் முடிக்கிறீங்களோ, 3 வருஷம் தான் உங்களோட மார்க்கையும் ஸ்கோரே கேட்பாங்க. அதுக்கு மேலே இந்த சொசைட்டி உனக்கு என்ன தெரியும், உன்னால் இந்த சொசைட்டியில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், உன்னோட டைமுக்கு என்ன வேல்யூ, இதை தான் கேட்கும். ஸோ அது எல்லாமே உன்னோட நாலேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்கள், முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.